ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறியோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, வேர்ல்ட் கப் 2024 2020 போட்டிகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. லீக் போட்டிகளெல்லாம் நிறைவு பெற்று சூப்பர் 8 குரூப் போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. முதலாவது போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது. இரண்டாவது போட்டியும் நடைபெற்றது. மூன்றாவது போட்டியாக இன்றைய தினம் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி இரவு 8 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் நடக்க இருக்கின்ற போட்டி ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இருக்கும். ஏனென்றால் அனுச நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் சங்கமிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. மற்றும் இரவு 8 மணி என்பது கன்னியா லக்னத்தில் இந்த மேட்ச் என்பது நடைபெற இருக்கிறது. நமது காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய புதனின் இல்லத்திலும் மற்றும் நமது இந்திய லக்னத்திற்கு 3ஆம் பாகமாக முயற்சி ஸ்தானத்தில் இந்த போட்டியாகப்பட்டது நடைபெற இருக்கின்றது. எனவே ஒரு கடும் சவால் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். நான் டிராவலில் இருக்கின்றதால் சில வாய்ஸ்கள் சரியாக கேட்காது. எனவே ஹெட்ஃபோன் மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா. ஜெய்ஸ்வால் இடம்பெற்றால் என்றால் அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் விராட் கோலி மற்றும் சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா அல்லது விராட் கோலியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக இந்திய அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா மற்றும் ஜஸ்பித் பூம்ரா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஆப்கானிஸ்தான் அணி முதலாவது பேட்டிங் இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், சிவம் டூபே போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா அல்லது சூரியகுமார் யாதவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் ஹர்ஷதீப் சிங், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இடம்பெற்றார் என்றால் அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இன்றைய தினம் அவருக்கு விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்தபடியாக ஆப்கானிஸ்தான் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் குர்பாஸ், ஐசட்ரன், ஹோமர் ஜாசாய், குலாப்தீன் நைப், ரஷீத் கான் மற்றும் ஃபல்லாஸ் ஃபரூக்கி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஆப்கானிஸ்தான் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஃபல்லாஸ் ஃபரூக்கி, ரஷீத் கான், நூர் அகமது போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஆப்கானிஸ்தான் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் குர்பாஸ், ஓமர் ஜாசாய், நைப் மற்றும் முகமது நபி போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக குர்பாஸ் அல்லது நைபை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆப்கானிஸ்தான் அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் நபினுல் ஹக், நூர் அகமது, ரஷீத் கான் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். ஒரு கடும் சவால் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். இறுதியில் இந்திய அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.